பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே, இந்த வருடத்தினுடைய 2025 ஆண்டினுடைய இறுதி நாளில் காலை பொழுதிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தின கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் கொண்டு வாழும் பொழுது ஜெயமாக இந்த வருடத்தை நாம் கடந்திருக்கிறோம். நிச்சயமாகவே வார்த்தையால் விவரிக்க முடியாத அவருடைய அளவு கடந்த அன்பின் ஆசீர்வாதத்தினால் நாம் நிரம்பி வழிந்திருக்கிறோம் என்பது உண்மை. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளில் பல ஏற்றத்தாழ்வுகளும் பல நெருக்கடியான சூழ்நிலைகளும் இருந்திருக்கலாம். ஆனாலும் சற்று உணர்ந்து பார்த்தோமானால் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. முதலாவது அவருடைய நாசியின் சுவாசத்தை நமக்கு கொடுத்தார். இன்று வரையிலும் அது நமக்குள்ளாய் இருக்கிறபடியினாலே இந்த நாளில் இந்த வீடியோவை போட கர்த்தர் கிருபை செய்தார். முதலாவது ஜீவனோடு வைத்திருந்தார். இரண்டாவது அவருடைய வார்த்தையினால் நம்மை நடத்துகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மோடு கூட உடனிருந்து நடத்துகிறார். நாம் பயந்த நேரங்கள் அநேகம், நாம் திகிலடைந்த நேரங்கள் அநேகம், இந்த வாழ்க்கை எத்தகையதோ, இந்த சூழல்கள் ஏன் இப்படி இருக்கிறது என்று பல அழுத்தங்களுக்குள்ளாய் நாம் கடந்த வந்த நாட்களும் இதற்குள்ளாய் அடங்கியிருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார் என்பது உண்மை. இந்த நாளே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். கர்த்தர் இந்த பூமியில் உள்ள எல்லோரையும் நேசிக்கிறார். அது எப்படி என்றும், வார்த்தையான அந்த தெய்வம் வார்த்தையின் வழியாய் நமக்குள் வந்து நம்முடைய வாழ்க்கை அவருக்கு உகந்த வாழ்க்கையை மாற்ற, நாம் வாழும்படி, நாம் சுகித்திருக்கும்படி, நாம் சமாதானத்தோடு நிறைவோடு வாழும்படி அவர் நமக்குள் வந்து அவருடைய வார்த்தையை வல்லமையாய் நம் மூலமாய் பயன்படுத்த சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். இது எப்படிங்க? இந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் ஓமையை கர்த்தர் சொல்லியிருப்பார். திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர் திராட்சை தோட்டத்தை அங்கு உள்ள மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அவர் வெளியூர் பயணமாக போயிருப்பார். போன அவரால் திரும்பி வர முடியாததுனால சில அவருடைய ஸ்டாஃப் அனுப்புவார். இங்கே வந்து ஸ்டாஃப் சொல்லுவாங்க, எங்கள் ஓனர் அனுப்பிச்சாருங்க, இதெல்லாம் அவர் தாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, ரொம்ப வருஷமாக கேட்பாரற்று கிடந்த அந்த நிலத்தை தன்னுடையதாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை பாதுகாக்க கொடுக்கப்பட்ட மனிதர்கள் அந்த நிலத்தை அபகரித்து கொண்டு அந்த நிலத்தை தேடி வந்த அதிகாரிகளை அடித்து கொள்ளுகிறார்கள். இதுதான் கர்த்தர் படைத்த பூமி. இந்த பூமி கர்த்தர் நமக்காய் கொடுத்தார். அதை பாதுகாத்து பண்படுத்தி காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாமிடத்தில் சொன்னார். அதை ஆதாம் தவற விட்டு விட்டான். பிறகு வந்த மனிதர்கள், நாங்கள் அணுவிலிருந்து உருவானோங்க, நாங்கள் குரங்கிலிருந்து உருவானோங்க, நாங்கள் சயின்ஸுங்க, என்ன லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறீங்க, வார்த்தையில் எப்படிங்க உலகம் உருவாகும் அப்படின்னு பேசக்கூடிய மனிதர்கள் மத்தியில் பூமி மாட்டிக்கொண்டது. அப்போது தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் வந்து பேசுகிறார். ஒவ்வொருத்தருட்டையும் தீர்க்கதரிசிகளை அடித்து கொடூரமாய் கொலை செய்கிறார்கள். பலரை ஓட விடுகிறார்கள். அநேகர் கர்த்தரை அறிவிக்க வந்தவர்கள் இரத்த சாட்சியை மறித்து போனார்கள். பிறகு கர்த்தராகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஓனருடைய பையனை பூமிக்கு அனுப்புகிறார். போப்பா, நீ போய் பாரு, நான் நேசித்து தான் அவங்கக்கிட்ட இதெல்லாம் கொடுத்தேன், அவங்க வாழணும் தான் இதெல்லாம் கொடுத்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னை மறந்துட்டு அந்த திராட்சை தோட்டத்தையே அவங்க உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூமிக்குரிய காரியங்களை அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இதில் பாவம், கொலை கொள்ளை சம்பவங்கள், கற்பழிப்பு சம்பவங்கள், இந்த உலகம் நிரந்தரமானதுன்னு நினச்சிக்கிட்டு
இதுக்குள்ள எல்லாவற்றையும் செய்து தான் அப்படின்ற ஒரு நிலைமையை, நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டக்கூடிய நிலைமைக்குள்ளாக மூடத்தனமாய் போயிட்டாங்கப்பா. பாவத்தில் அழிஞ்சு போயிடுவாங்க, பிசாசு கையில் போயிட்டாங்க, அப்படியே போய் பாதாளத்தில் விழுந்தாங்கன்னா காலகாலமாக நரகத்தில் எரிந்து சாக முடியாமல் கஷ்டப்படுவாங்களே, இது எப்படி என்னால் தாங்க முடியும்? அவங்க நரகத்தில் இருந்தாலும் அவங்க கூப்பிட்ற குரல் எனக்கு கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமேப்பா. நான் அதுக்காக இந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கல, அதுக்காக இந்த பூமியை உருவாக்கல, அதுக்காக அவங்க கிட்ட நான் இதை கொடுக்கல. அவர்கள் சுகித்து வாழும்படியாக அவர்களிடத்துல இந்த பூமியை கொடுத்தேன். எனவே இந்த பூமியை விட யாரை பாதுகாக்க கொடுத்தேனோ அவர்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர்கள் திருந்தி வாழ, அவர்கள் சமாதானமாய் வாழ, அவர்கள் நிறைவோடு வாழ, அவர்கள் நிரம்பி வழிதலில் வாழ, அவர்கள் பாவம் இல்லாமல் வாழ, அவர் நரகத்திற்கு எரிக்கட்டைகளாய் போகாதபடி வாழ, பரலோகத்துக்குரிய ராஜ்யத்தை பூமியில் நிறைவேற்ற மனுக்குமாரனை இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் நமக்கு சொந்தமாக உரிமையாக அப்பா படைச்ச நம்மளுடைய, அவர் படைக்கும் போது அவர் மூலமாய் படைக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் பார்க்க ஆவலோடு வந்தார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதாக இருந்தது. ஆனால் வந்த அவர்கிட்ட அவரை எல்லாரும் ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தது ராஜாவா, கிங்கா வருவாங்க, அரண்மனையிலேருந்து வருவாங்க, அதிகாரம் செலுத்துறவராக வந்து பா என் இடம் இது கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு 10 காரில் வந்து இறங்குற ஒரு அரசியல்வாதி மாதிரி வந்து இறங்கி இதெல்லாம் என் லேண்டுப்பா, இது எழுந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சா இல்லை, அப்படி சொல்ல அவர் மாட்டு தொழுவத்தில் வந்து பிறக்கிறார். மனுக்குலத்தை மீட்க வந்த தேவன் மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தார். அரண்மனையில் பிறக்கல. அவர் ரொம்ப எளிமையான தேவன். நமக்காக சிங்காசனத்தையே விட்டு விட்டு வரக்கூடிய அன்புள்ள தேவன், கைவிட தெரியாத நல்ல தகப்பன் வராரு. அவரை அறிந்து கொள்ள முடியாம அவங்க வேற ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க. வந்துட்டாம்பா இவன் நம்மளை தொந்தரவு பண்றதுக்குன்னு சொல்லி அவரை அடித்து துன்புறுத்தி சிலுவையில் ஏற்றுக்கொண்டு போட்டார். அவர் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டார். என் ஜனம் மதியினத்தால் அழிந்து போகிறது என்று சொல்லிவிட்டு அங்கே நின்று விடாத தகப்பன். ஒரு தகப்பன் தாயினுடைய அன்பை காட்டக்கூடியவராக இருக்கிறார். பிள்ளைகள் மதிக்கல, அடிச்சிட்டாங்க, பிள்ளைகளும் முறுக்கிட்டு போயிடுச்சு, பெற்றவங்களும் முறுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பசி நேரம் ஆயிடுச்சு, நைட்டு தூங்காமல் பிள்ளை கஷ்டப்படுமே, சாப்பிட்டா தான் நிம்மதியாக தூங்குவான்னு அந்த அம்மா மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் எழுந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்கிற மாதிரி, இப்போ சந்தோஷமாக தூங்குப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தகப்பன் நாம் இருளான வாழ்க்கையில் இருந்த வாழ்க்கையை விட்டு விட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்க முடியாத வந்தார். இது தேவனுடைய அன்பு அனத்தியமானது, வார்த்தையால் விவரிக்க முடியாது. அகாப்பிய அன்பு. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று கொடுத்தேன்னா அவன் எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியது ஈராஸ் அன்பு. தராசு மாதிரி, இந்த பக்கம் வெயிட் வச்சா இந்த பக்கம் வெயிட் சமமாக இருக்கணும். நான் போன வாரம் உனக்கு பிரியாணி கொடுத்தேன், நீ இந்த வாரம் எனக்கு கொடுன்ற மாதிரி தகப்பனுடைய அன்பு. பூமியில் இருந்து வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அத்தனை உயர்ந்த அன்பு கொண்டவர், எதிர்பார்க்க தெரியாதவர். நாம் நல்லமாக வாழும்படி, அவர் வார்த்தைக்குள்ளாய் நாம் வாழும்படி விரும்புகிற தேவன். சரிங்க, 2025 கடைசி நாளில் ஏன் இதெல்லாம் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, அநேக நேரங்களில் நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அப்படி நாம் அறிந்து கொண்டோமானால் அநேகருக்கு அதை அறிவிக்காமல் இருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவர்களாகிய நாம் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தினால் ராஜாக்களாக, ஆசிரியர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எனவே அவர் வார்த்தையினுடைய வல்லமை என்ன, எதனால் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் மாத்திரமல்ல, இனி வர இருக்கக்கூடிய வருடங்கள் எல்லாமும் கூட கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரம்பி வழிதலின் ஆண்டாய் நமக்கு இருக்கும். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளையினுடைய விசுவாசம். இந்த நாளிலே சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 1-14 முடிய ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 9வது வசனம். உலகிலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. இந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 1-14 நீங்கள் இந்த நாளிலே வாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு அன்பாய் பேசுவார், ஆச்சரியமாய் பேசுவார், பல வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார். வார்த்தை மாம்சமானாரே, இருளெல்லாம் விலகி ஓடுதே. அந்த வார்த்தை மாம்சமானாரே, தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறுதே. ஒளியான தேவன் வழியாக வந்தார், இருளெல்லாம் விலகி ஓடுதே. ஒளியான தேவன் வழியாக வந்தார், இருளெல்லாம் விலகி ஓடுதே. வார்த்தை மாம்சமானாரே, இருளெல்லாம் விலகி ஓடுதே. பொன்னோ பொருளோ அவர் உன்னிடம் எதுவும் கேட்கவில்லை. ஆஸ்தியோ அந்தஸ்தோ உன்னிடம் எதுவும் பார்க்கவில்லை. பொன்னோ பொருளோ அவர் உன்னிடம் எதுவும் கேட்கவில்லை. ஆஸ்தியோ அந்தஸ்தோ உன்னிடம் எதுவும் பார்க்கவில்லை. அவரிடம் வருவாயா, உள்ளத்தை தருவாயா, உன் இதயம் நிரப்பிடுவாரே. அவரிடம் வருவாயா, உள்ளத்தை தருவாயா, உன் இதயம் திருப்பிடுவாரே. வார்த்தை மாம்சமானாரே, இருளெல்லாம் விலகி ஓடுதே. அந்த வார்த்தை மாம்சமானாரே, தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறுதே. வார்த்தை மாம்சமானார், நம்மிடையே குடிகொண்டார். அவர் நம்மகிட்ட பொண்ணு பொருளையோ சொத்தையோ சுகத்தை கேட்கல. ஏன்னா இங்கே இருந்து நம்ம எதை எடுத்துட்டாலும் அவர் படைச்ச பூமியிலிருந்து தான் எடுக்கிறோம். கோல்டாக இருந்தாலும் சரி, டைமண்டாக இருந்தாலும் சரி. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவர் காலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இருந்து தான், அவர் படைச்ச இந்த பூமியிலிருந்து தான் நம்ம எல்லா செல்வங்களையும் கண்டெடுக்கிறோம். இங்கே உள்ள பணக்காரர்கள் யாரும் பணக்காரர்களே கிடையாது. ஆமாங்க, யாரும் பணக்காரர்களே கிடையாது. ஒருவேளை அவர் தன்னை பணக்காரன்னு சொல்லிக்கிட்டாருன்னா, அவர் தண்ணியை உருவாக்கல, அவர் காற்றை உருவாக்கல, அவர் பூமியை உருவாக்கல. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கத்தையும் அவர் உருவாக்கலை. ஆனால் அதை அவர் எடுத்துட்டு தன்னை பெரிய பணக்காராக காமிச்சிக்கிறார். சில வளர்ந்த நாடுகள் இருக்குது, தங்கத்தை அதிகமாய் கண்டெடுக்கக்கூடிய நாடுகள் உண்டு. அதெல்லாம் கர்த்தர் கொடுத்த கிருபைங்க. தங்கத்தையும் வைரத்தையும் இங்கே யாராலையும் உருவாக்க முடியாது, கண்டு தான் பிடிக்க முடியும். கண்டுபிடிச்சவங்க பணக்காரங்கன்னு தன்னை காட்டிக்கிறாங்க. ஆமாங்க, அதுதான் உண்மை. கண்டுபிடிச்சவங்க தன்னை பணக்காரா காட்டிக்கிறாங்களே தவிர எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையினால் உருவானதுங்க. நாம வாழும்படி தான் கொடுத்தது. ஆனால் அவரை மறந்து நாம் வாழ முயற்சிக்கும் பொழுது வருத்தப்படுகிறார். பொண்ணோ பொருளோ அவர் நம்மகிட்ட கேட்கவே இல்லைங்க. ஆஸ்தி அந்தஸ்தும் கேட்கல. திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துருவன்னு கேட்க வரல. திராட்சை தோட்டத்தை நமக்கு உரிமையாய் மாற்ற, பரலோகத்தை பூலோகத்தில் கொண்டு வர அவர் நம்மிடத்தில் வந்தார். இன்னொரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம்
16 20 வரைக்கும் நம்ம இந்த நாளில் வாசிப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நான் அதை வாசிக்கிறேன். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அவர் கர்த்தருடைய பிள்ளை தான், ஆனால் தம்முடைய வழக்கத்தின்படியே ஜெப ஆலயத்துக்கு வராரு, வார்த்தையை வாசிக்க நிற்கிறாரு. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது அங்கே காணப்பட்ட வசனம் அது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, நான் இந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய அனுகிரக வருஷத்தை 2020-26 அவருடைய அனுகிரக வருஷமாய் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். அவருடைய வார்த்தையை கொண்டு, இது என்னுடைய வார்த்தை இல்லை. 20வது வசனம் ரொம்ப முக்கியம். வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இங்க ஆச்சரியமான காரியம் என்னன்னா, வார்த்தை மாம்சமானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அந்த வார்த்தை தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு. அந்த வார்த்தை மனுஷனாய் பிறந்து அந்த வார்த்தை ஜெப ஆலயத்துக்கு சென்று அந்த வார்த்தையை எடுத்து வார்த்தையே வாசிக்கிறது. அப்போ இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். தான் யாராய் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. அப்படி மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையை எடுத்து வாசிக்கிறார். வார்த்தையை வாசிக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன், எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம், வியக்கத்தக்க விஷயம். அந்த வார்த்தை எதுக்காக வாசிக்கிறாருன்னா, அந்த 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் உங்களுக்கு புரியும். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, இருதயம் நறுங்குண்டவர்களை சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த, அதற்காக தான் வந்தார். திராட்சை தோட்ட உரிமையாளர் திராட்சை கனி கொடுக்க வந்தார். திராட்சை தோட்ட உரிமையாளர் அந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாக்க பணிவிடைக்காரர்களை வைத்து போனார். அந்த பணிவிடைக்காரர்கள் அவரை அறியாமல் அவர்களை கொன்று போடுகிறார்கள். ஆனாலும் அவர் அந்த திராட்சை தோட்டத்தினுடைய பலன் அந்த மனிதர்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். வார்த்தையை வாசித்து அவரை பறைசாற்றுகிறார். தகப்பனுடைய அன்பை எடுத்து சொல்ல வந்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்ட நாம் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்பொழுது என்றால், அவர் சொல்லுகிறபடி, அவருடைய வார்த்தையின்படி, அவர் வார்த்தையை தியானித்து, அவருடைய வார்த்தையின்படி நம் வாழ்க்கையை மாற்றி, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது, அவருடைய வார்த்தையின் சாட்சிகளாய் நாம் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின் வழிநடத்துதலில் நாம் வாழும் பொழுது, நாம் இந்த பூமியின் உப்பாய் ஒளியாய் இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நறுங்குண்ட சிறைப்பட்ட, நொறுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வாழ தெரியாத மனிதர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வந்திருக்கிறோம். எனவே அவர் நம்மிடத்தில் வந்தார். நமக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே புறஜாதிகளாகிய நம்மிடத்தில் வந்தார். நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மாற்றப்பட்டிருக்கிறோம். பாவங்களால் கழுவப்பட்டிருக்கிறோம். எனவே இனிமேலும் கர்த்தரை புறக்கணிக்க நேரமில்லை. கர்த்தரை உணர்ந்து கொள்ள இதுவே தருணம். இந்த 2025ஆம் ஆண்டை வெற்றிகரமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி, நல்ல மெய்ப்பனாய் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து, அமர்ந்த நீர் நிலைகளில் நம்மை கொண்டு போய் சேர்த்து, பசுமுள் வெளியிலே நம்மை மேய்த்து நடத்தினார். அதை உணர்ந்து நன்றிகளை ஏறெடுப்போம். அதே வேளையில் கர்த்தருடைய அன்பை முழுமையாய் பெற்றுக்கொண்ட நாம் இந்த பூமியில் உள்ள படைப்பிற்கெல்லாம் அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய வார்த்தையை, ஒரு வார்த்தையின் வல்லமையை, அவருடைய அன்பை, அனத்திய அன்பை
விவரிக்க முடியாத அன்பை எடுத்து சொல்லுவோம். 19ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இந்த நாளில் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனை உங்களிடத்திலே அறிவிக்க, எடுத்து சொல்ல, பறைசாற்ற தேவன் இந்த ஆண்டு முழுவதையும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கொண்டார். இதற்கு சாட்சிகளை நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருக்கே எல்லா புகழும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஏறெடுக்கிறோம். வார்த்தை மாம்சமான தேவன் நம் இருதயத்தில் குடிகொள்ள விரும்புகிறார். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அவர் நம் சொந்த தகப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய உரிமை பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே அப்பா பிதாவை நாம் விசுவசிப்போமானால் இந்த வருடம் மாத்திரமல்ல, அல்லது 2026ஆம் புதிய வருடம் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள நாளில் நாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். தாவீது சொல்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்கிறார். யோசுவாவின் இடத்தில் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே வருடத்திற்குரிய ஒரு தேவனாய் அவரை பார்க்காமல் அவருடைய பார்வையில் 1000 நாட்கள் ஒரு நாள் போலவும், ஒரு நாள் 1000 நாட்களைப் போலவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரையை சேவிப்போம். நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரையை பறைசாற்றுவோம். நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் நம்மை தாங்குகிறது, நம்மை பாதுகாக்கிறது, நம்மை ஏந்துகிறது, நம்மை சுமக்கிறது, நம்மை தப்புவிக்கிறது, நம்மை விடுவிக்கிறது, நம்மை அன்பு செய்கிறது என்பதை உணரும் பொழுது இந்த ஆண்டு மாத்திரமல்ல, 2020-26 மாத்திரமல்ல, மீதமுள்ள எல்லா நாளும், ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை உங்களிடத்தில் அறிவிக்க வந்தேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்பதை இப்பொழுதே உணருங்கள். விசுவாசத்தில் அடியெடுத்து வையுங்கள், விசுவாசத்தில் அடியெடுத்து வையுங்கள். தேவ மனிதனால் நான் அறிந்து கொண்ட வார்த்தைகளை உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட கொடுத்து வெளிப்படுத்தின வார்த்தைகளை உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். செங்கடலை கடந்தது கர்த்தருடைய சித்தம். கர்த்தரே இறங்கி காரியங்களை நடப்பித்தார். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை முழுமையை அறிந்து கொள்ளவில்லை. புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கடலை பிளந்து வழி நடத்துகிறார். அவர் வரைஞ்ச டிராயிங் தான் இந்த பூமி. தம் பிள்ளைகளுக்கு ஒரு இடம் பாதை இல்லைன்னா லப்பர் எடுத்து அந்த பாதையில் அந்த கடலை அழிச்சு பாதையை உருவாக்கக்கூடிய தெய்வம், நமக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த செங்கடலை கடக்கும்போது அது கர்த்தருடைய முழு பலனாக இருந்தது. ஆனால் அதே பழைய ஏற்பாட்டில் யோர்தானை கடக்கும் பொழுது யோசுவாவின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், அடி எடுத்து வைங்கன்னு சொல்றார். இந்த இடத்துல 2020-26ஆம் ஆண்டில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது பூரண விசுவாசம் கொண்டு அடி எடுத்து வையுங்கள். யோர்தான் பிளந்து போகும், ஓடுகிற நதி பிளந்து போகும். யோர்தானை போல எப்பேற்பட்ட சூழ்நிலையின் அழுத்தத்திற்கு மத்தியில் நீங்கள் இருந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், யோர்தானும் கர்த்தரால் படைக்கப்பட்டது. அதனால் அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மீது கொண்ட அன்பினாலே யோர்தான் இடத்திலே காலை வைக்க சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையின் மீது கொண்ட விசுவாசத்தினால் நீங்கள் 2026ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும் பொழுது ஜெயமானவர்களாய் மாறுவீர்கள். வெற்றி இந்த வருடத்திலே உங்களை சூழ்ந்து கொள்ளும். ராஜரீகம் புரிவீர்கள். கர்த்தருடைய ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், கர்த்தருக்கு உகந்த சாட்சிகளாய் வாழுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனவே அவருடைய வார்த்தையினால் நாம் நிரம்பி நாம் வாழும் பொழுது நாம் இந்த பூமியை பண்படுத்தி காத்துக்கொள்ள முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கைக்குரிய வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ முடியும். அவருடைய சாட்சியாக நாம் இருக்க முடியும். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். கேருபீன்களும் சேராபீன்களும் இடைவிடாது துதிக்கிற கர்த்தருடைய நாமத்தை இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொண்டு துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க இந்த பூமியை கர்த்தருடைய வீடாய், கர்த்தருடைய இல்லமாய், கர்த்தருக்கு பிரியமான இடமாய் மாற்ற நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எனவே கர்த்தருக்கு உகந்த ஊழியர்களாய், கர்த்தருக்கு உகந்த விசுவாசிகளாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டை ஆசீர்வதித்த தேவன்
இனி வரும் ஆண்டாகிய 2020-26ஆம் ஆண்டு கர்த்தருடைய அனுகிரக வருஷமாய் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி விடுதலை காண்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காட் பிளஸ் யூ. ஹாவ் ஏ குட் டே. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்குள். ஆமென்.